ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வருதுங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் சிவனுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவ பெருமானை வணங்கியதனாலேயே இந்த நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாங்க. பூஜையினுடைய முடிவில் பார்க்கும் பொழுது அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டதாக சொல்லலாம். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை பார்த்தீங்கன்னா சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு அருள் புரிந்ததாக சொல்லப்படுது. அதாவது அன்னையானவங்க இந்த மாதிரி அருள் புரிந்து வேண்டிக் கொண்டதாக சொல்லலாம். சிவ பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்ததாக சொல்லலாம். அந்த இரவையை தான் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய இந்த அற்புத நாள் இந்த மாதிரி ஒரு கதையில சொல்லலாம். பகல் பொழுது பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது பார்த்தீங்கன்னா அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது அப்படின்னு நியமமும் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி நேயர்களுடைய கிரகநிலை இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலை இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு இப்படிதாங்க இருக்க போகுது. பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடா முயற்சி கொண்ட ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். இதனால இதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. சுக்கிரனின் சஞ்சாரம், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் பார்த்தா நீங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய உதவும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் மிதுன ராசி நேயர்களுக்கு சிறு தாமதம் ஏற்படும். அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் வழக்கப்போல் உங்களுக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்து திட்டமிடுவது உங்களுக்கு நல்லதாக அமையலாம். பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் சென்று கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் இந்த நேரத்தில் குறையலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடுவதற்காக முன்பு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு அதே போல பணவரத்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். அதே போல மிதுன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு குறையலாம்.
அதாவது நீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கணும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைவு அடைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சிரமங்கள் அனைத்துமே இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு குறைய போகுது. வேலை பளு இதனால குறையலாம். உழைப்புகள் வீணாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால வேலை ரீதியாக கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். அதே போல திடீர் செலவு ஏற்பட்டு நீங்களாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி பிறக்கலாம். சந்தோஷமாக வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கலாம். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கலாம். வாகனம் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்கலாம். அதே போல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது உங்களுக்கு அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் பெருக்கலாம். அதாவது உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் மட்டுமே நீங்கள் செலுத்தி வந்தீங்கன்னா இதனால் நல்ல மதிப்பெண்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்ததாக மிதுன ராசியில மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். இதற்காக பார்த்தீங்கன்னா நீங்க முழு முயற்சியோடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். அதே போல அடுத்ததாக மிதுனம் ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் விருந்து கிழக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இதிலும் எச்சரிக்கையும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும். அடுத்ததாக மிதுன ராசியில புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக செயல்பட்ட பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கண்டிப்பா உண்டாகும். சகோதரர் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். ஸோ மிதுனம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே போல மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்கள் ராமர் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டு தரிசனம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கலாம். இதனால உங்க குடும்பத்தில் பல நன்மைகள் ஏற்படலாம். அதே போல உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொல்லைகள் இருந்தால் கூட இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். முடிந்த அளவுக்கு மிதுன ராசி இந்த பரிகாரங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல மிதுன ராசி நேயர்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. குல தெய்வத்தை மறக்காமல் வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மிதுன ராசி நேயர்கள் குல தெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மிதுன ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.